Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நான் ரொம்பவே சிம்பிளான கல்யாண வீட்ல செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் சொல்ல போறேன். இது ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டிஷ். ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்பவே சிம்பிள். செய்யக்கூடிய மெத்தடும் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பிரஷர் குக்கர்ல தான் இன்னைக்கு இது செஞ்சு காட்ட போறோம். ரொம்பவே வீட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குக் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளா குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி குக் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ எல்லோரும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் கல்யாண வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும், ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து பாசிப்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம், ரெண்டையும் எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 4 பல் எடுத்துக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கை ஃபுல்லாக தேங்காய், ஒரு வரமிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, பருப்பு முட்டைக்கோஸ்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்குவீங்க. பாருங்க, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். முடிஞ்சதும் நான் 3 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் இல்லாதவங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தாளிச்சு வச்சதை அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு தயாராகிடுச்சு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கு, அப்படியே மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸில் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு தயாராகிடுச்சு. இது கல்யாண வீட்டில் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லோரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஈஸியான டிஷ்ஷஸாக அதுவும் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி சொல்லுங்கள். Thanks for watching. Keep supporting us.